தமிழ்நாட்டின் நீர்வளம் நமது கையை விட்டு போய்கொண்டிருப்பதாக கூறியுள்ள பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போதும் கூவம் ஆறு மக்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும், சென்னையில் குப்பை கொட்டப்படுவதால் தான் கூவம் சாக்கடையாக மாறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஓடும் கூவமாறு அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊர்ல தான் அது வருது. அங்க அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கிறீங்க. கிளீனப்புக்கு நீங்க வந்து ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீனப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையா கிளீனப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதே போல தாமிரபரணி ஆறுக்கு கிளீனப்புக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா இருந்தால் முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும்.